ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு அரை கப் அளவு கொண்டக்கடலை 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அதே குக்கரில் தேவையான அளவு எண்ணெய், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 வெங்காயம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக பொடி உப்பு, ஒரு பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளியை விழுது அரைச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. கடலை வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கடலையை தண்ணியோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அடங்கினதும் திறந்து எடுத்துக்கோங்க. கடைசியாக தீ ஆன் பண்ணி கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.